வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான பைரி பார்ட் 1 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான படம். மஞ்சுமேல் பாய்ஸ் படம் கூட தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பெருசா இந்த படம் வரவேற்பை பெறல. இந்த டீமை சேர்ந்தவங்களாம் நிறைய பேட்டி தந்திருப்பாங்க, அது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் உண்மையிலேயே ஒர்த்தா தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படமா கூட பாருங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சுயம்புன்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணிருக்காங்க போல. அவங்க மேல செம்ம கோவத்துல இருக்காரு. இவர் மேற்கொண்டு அவங்கள பழி வாங்க கூடாதுன்றதுக்காக பஞ்சாயத்து பேசுறதுக்கு நிறைய ஆட்கள் வராங்க. அதெல்லாம் பார்த்து பேசிக்கலாம், நீ விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சுயம்பு இருக்கார்ல, கண்டிப்பா கொல்லாம விட மாட்டேன், யாரு பேசினாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்கதான் பைரி பார்ட் 1 படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவர் தான் கதையில முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவரோட பேரு லிங்கம் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் புறா வளர்க்கறது தான் ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு எப்படியாவது போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவரோட அம்மாக்கு இவர் புறா வளர்க்கறதுலாம் சுத்தமா பிடிக்காது. அவங்க பேரு சரஸ்வதி அப்படின்றது. எப்ப பாரு இவரை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரோட பேரு அமல் அப்படின்றது. ஹீரோ மாதிரியே இவரும் புறாக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல, அதை மத்தவங்க திருடலாம் பார்ப்பாங்க. அவங்க புறா வச்சு வசீகரம் பண்ணி தான் திருடுவாங்க. இப்படி திருடுறத பாக்குற ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த கேங்கு கூட சண்டைக்காக போறாரு. அதாவது இவர் புறா மேல யார் கைய வச்சாலும் பயங்கரமா கோவப்படுவாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ரமேஷ்னு ஒரு அண்ணன் வராரு. இந்த ரமேஷ் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாருமே கேட்டுப்பாங்க. இந்த ரமேஷ் அண்ணனோட புறா இருக்கு பாத்தீங்களா, 26 மணி நேரம் தொடர்ச்சியா பறந்து சாதனை எல்லாம் பண்ணிருக்கோம். இந்த அண்ணனை எல்லாருக்குமே பிடிக்கும். இவரும் சண்டை நடக்கிறத பார்த்து இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரெண்டு பேருமே பிரிஞ்சு போங்கன்ற மாதிரி இவர் தான் கலைச்செல்லாம் விடுறாரு. ஈரவும் காலையில புறாக்கு வந்து தீனி எல்லாம் போடுறாரு. ரெண்டு புறா சாவர கண்டிஷன்ல இருக்கிறது இவருக்கு தெரியுது. அதனால அம்மா கிட்ட கொடுத்த சமையல் பண்ண சொல்லிடுறாரு. அம்மா இருக்காங்கல்ல, உன் அத்தை வீட்டுல கொஞ்சம் போய் குடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி குடுக்கறதுக்காக இவரும் அத்தை வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் அத்தை பொண்ணா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேரு சித்ரா அப்படின்றது. சித்ராக்கு இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இவர்கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, பெருசா சித்ராவை கண்டுக்க மாட்டாரு. அமலை பொறுத்த வரைக்கும் புறாவெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட புறா வாங்குறதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்க. ஏன்னா நல்லா ட்ரெயின் பண்ண புறாவை வச்சு ஈஸியா ஜெயிக்கலாம்ல, அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்காங்க. இவரும் ஆல்பத்துல புறாவோட போட்டோலாம் காட்டுறாரு. அதாவது புறாவை பார்த்தே அது நல்ல புறாவா இல்லையான்றதை முடிவு பண்ணிடுவாங்க போல. ரமேஷ் அண்ணன் புறா 26 மணி நேரம் பறந்தது பாத்தீங்களா, அந்த புறாவை இவங்க கேக்குறாங்க. கண்டிப்பா ரமேஷ் அண்ணன் தரமாட்டாரு அப்படின்ற மாதிரி அமல் சொல்லிட்டாரு. வேணா அது வழியா வந்த வேற ஒரு புறாவை ஏற்பாடு பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கால் பண்ணி ஹீரோ கிட்ட தான் பேசுறாரு. ஆனா அந்த கஸ்டமர் கிட்ட வேற யாருக்கிட்டயோ பேசுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி என்ன சரிண்ணே அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறாரு. 50,000 ரூபாய் சொல்றாங்க, பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த புறாக்கு எவ்வளவு நாளும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் பேமெண்ட் எல்லாம் தந்துடுறாரு. இந்த மாதிரி கொஞ்சம் ஏமாத்து வேலை பண்ணிலாம் புறாவை விற்பாருன்னு நமக்கு காட்டுறாங்க. கிடைக்கிற காசு மூலியமா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்ப பாரு பார்ட்டி வச்சுக்கிட்டே இருப்பாரு. அதே சமயம் பொண்ணுங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக லாட்ஜுக்கு எல்லாம் போவாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அப்பா மட்டும்தான், அப்பாவாலையும் நடக்க முடியாது. அப்பாவை இவர் தான் நல்லபடியா பாத்துக்கிறாரு. அமலுக்கு இப்ப வெயிட்டா காசு கிடைச்சிருக்குல்ல, பசங்க எல்லாருக்கும் பார்ட்டி மாதிரிலாம் வச்சிட்டு இருக்காரு. நான் தானே உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு. ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டாரு. நீ இப்படி வெறுதா சொன்னாலாம் ஏத்துக்க மாட்டேன், முத்தம் கொடுத்து சொல்லு அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. மச்சான் சொல்லிடுறா அப்படின்ற மாதிரி மத்தவங்க சொல்லிட்டாங்க. அதனால ஹீரோ இருக்கார்ல, நீ தான்டா பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு முத்தம் கொடுக்குறாரு. எல்லாருமே கிளம்பலாம்னு நினைக்கும் போது தான் ஹீரோக்கு போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதாவது ஷாரன் ஒரு பொண்ணு இவரை Facebookல அக்செப்ட் பண்ணிருக்காங்க. பயங்கரமா இவர் சந்தோஷப்படுறாரு. 4 வருஷம் கண்டுக்காம இருந்தவ இப்ப மட்டும் இப்படி பண்றானா என்னவா இருக்கும்ன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாரு. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கையும் நமக்கு காட்டுறாங்க. இவர் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அப்பதான் ஷாரன் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. பார்த்தோன்னே ஷாரன் ரொம்ப பிடிச்சிரும். இவரும் நேரடியா ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ஆனா எனக்கு இதெல்லாம் விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல வச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி, மெசேஜ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவர ஆயின மெசேஜ் பண்றாரு. இதான் என்னோட நம்பரு, கால் பண்ணோம்னா கால் பண்ணு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. அவ சைட்ல இருந்து கால் வந்தா ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. பார்த்தா அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, நைட்டு நிறைய இவருக்கு கால் பண்றாங்க. இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. கொஞ்ச நேரம் போன்ல பேசுறாரு. அவங்க சென்னையில இருக்கிறதா சொல்லிருப்பாங்க போல. இத பத்தி எல்லாம் ஹீரோவும் அமல் கிட்ட சொல்றாரு. 4 வருஷம் பேசாதவ இப்ப பேசுறானா என்ன அர்த்தம், ஒன்னையும் சென்னைக்கு வர சொல்றா, ஊரை சுத்தி டைமை வேஸ்ட் பண்றதுக்காக பிளான போடுறா, சிக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே இத பத்தி சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாள் போன்லயே பேசு, அதே சமயம் புறா ரேஸ் வரப்போது இல்ல, அதுக்காக உன்னோட புறாவெல்லாம் தயார்படுத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் எல்லா இடத்தையும் கிளீன் பண்றாரு. புறாவெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறாரு. நடுவுல ஈரனும் கால் பண்ணி பேசுறாங்க. ஏன் இந்த மாதிரி
நடுவுல பேச ஆரம்பிச்சாங்கன்னு நமக்கு தெரியல. இவரும் ஜாலியெல்லாம் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப புறா இருக்கு பாத்தீங்களா, வேற ஒரு இடத்துக்கு போகுது. அங்க இருக்கவங்க தான் திட்டமிட்டு வர வைக்கிறாங்கன்னு இவருக்கு தெரியுது. ஏன் புறாவை எதுக்காக பிடிக்கிறீங்க, விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவங்க விட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால கோவப்பட்ட ஹீரோவும் சண்டை போடுறதுக்காக வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. வந்தோடனே அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒளிஞ்சிருக்காரு. ஆனா ஹீரோ இருக்காருல்ல, வேற வழியா வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. ஹீரோ பக்கத்துல வந்தோடனே எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா கையில ஸ்லெட்ஜ் ஹேமர் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன இவன் ஸ்லெட்ஜ் ஹேமர்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான்ற மாதிரி பயந்து ஓடுறாங்க. இவரும் அங்க இருக்க எல்லாரையும் பயங்கரமா அடிக்கிறாரு. அவங்க இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த மொத்தமா நொறுக்கி விட்டுறாரு. ஹீரோவோட புறாவை திருட பார்த்த பையனோட பேரு வில்லியம் அப்படின்றது. அவனோட அப்பா பெரிய பொறுப்புல இருப்பாரு. அதனால ஹீரோவை தூக்கி உள்ள வச்சிடுறாங்க. ரமேஷன் தான் கஷ்டப்பட்டு போராடி வெளியே எடுக்கிறாரு. இதுக்கப்புறமா தேவையில்லாம சண்டை போடாதீங்கன்னு அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, என் தங்கச்சியை நானே கொல்ல பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு இவங்களும் பதட்டமா கேக்குறாங்க. தங்கச்சி தலையில ரத்தம் ஊத்துது. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து தங்கச்சியை சேர்த்துடுறாங்க. ரமேஷ் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா தங்கச்சி இருக்காங்கல்ல, புறாவை பார்த்து சனியனை திட்டி இருப்பாங்க. கோவத்துல இந்த நபரை அட்டாக் பண்ணிருப்பாரு. புறா மேல பாசம் வைக்கலாம் தான், அதுக்கு நீ இப்படியா அப்படின்ற மாதிரிலாம் ரமேஷ் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பையன் இந்த இடத்துக்கு வரான். 2 புறாவை பைரி அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற ஹீரோவும் வேக வேகமா வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. பைரின்னு இவங்க கழுக தான் மீன் பண்றாங்க போல. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது 2 புறா இறந்து போயிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கொடுத்த புறாவா இருக்கும். இதை நினைச்சு ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அம்மா இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அமல் வீட்டுல இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இங்க எதுக்காகடா வந்து அப்படின்ற மாதிரி அமலை திட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட தாத்தா காலத்துல இருந்தே இந்த புறா போட்டி எல்லாம் நடக்கும். ஹீரோவோட தாத்தாவும் அப்பாவும் இதனால லைஃபே இழந்துருவாங்க. பையனை இந்த வழியில கொண்டு போக கூடாதுன்ற மாதிரி அம்மா முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் சின்ன வயசுல புறா கூட எல்லாம் விளையாடிட்டு இருப்பாரு. இத பாக்குற அம்மா இருக்காங்கல்ல, அடிச்சு அங்க இருந்து கூட்டு போவாங்க. படிச்சாதான் லைஃப்ல உருப்பட முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தானே விளையாடுறான். அதனால ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி கூட எல்லாம் அம்மா சண்டை போட்டு வச்சிருவாங்க. யாருமே இவனை வீட்டுல சேர்க்க கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க. அப்ப கூட அமல் இருக்காரு பாத்தீங்களா, அம்மாவை மீறி ஹீரோவை வீட்டுக்குள்ள எல்லாம் அலோவ் பண்ணுவாரு. இந்த மாதிரி சமயத்துல தான் ரமேஷ் அண்ணனோட புறா இருக்கு பாத்தீங்களா, 26 மணி நேரம் பறந்துருக்கும். பயங்கரமா எல்லாருமே அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த புறாவை எல்லாருமே சந்தோஷமா வாங்கி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது தான் ஹீரோக்கும் புறா விடணும் அப்படின்ற மாதிரி ஆசை வந்துரும். எல்லாருமே புறாலாம் வளர்த்துட்டு இருப்பாங்க. இவர் வளர்க்காம தான் இருந்திருப்பாரு. இப்ப அம்மா கிட்ட பேசுறதுக்காக வராரு. அம்மா, நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்ல, 1 வருஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுமா, நான் புறா வளர்த்து அந்த ரேஸ்ல கலந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னடா பேசிட்டு இருக்க, நீ ஒழுங்கு மரியாதையா படி அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்பட்டு இருக்காங்க. நான் படிக்கிறேன்னு தானே சொல்றேன், கண்டிப்பா நான் 1 வருஷம் புறா வளர்ப்பேன், நீ ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரின்ற மாதிரி கோவமா சொல்லிடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அந்த இடத்த அமைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்றாரு. அம்மாவால பார்த்து எதுவுமே தடுக்க முடியல. அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த அமல் பையன் தானே ரொம்ப ஹெல்ப் பண்றான், அவன் வீட்டுல பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அமல் வீட்டுக்கு வந்தவங்க அமலை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அமலோட அம்மாவை பத்தி எல்லாம் மோசமா பேசுறாங்க. ஏன்க்கா இப்படி பேசுறீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. என் பையனை நீ கெடுக்கிறதுனால தான் நான் பேசுறேன், என் பையனை விட்டு நீ விலகிருன்னு சொல்றாங்க. சரிக்கா, இனி உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதை மீறி வந்திருக்காருல, அதனால தான் இப்ப போக சொல்றாங்க. அமலை திட்டி அனுப்பிட்டாங்கல்ல, அதை நினைச்சு ஹீரோ சோகமா உட்காந்து இருக்காரு. அம்மாவும் சமாதான பத்திர மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. இந்த புறா ரேஸ வச்சு ஒண்ணுமே லைஃப்ல பண்ண முடியாது, இருக்கிற அரியரெல்லாம் சீக்கிரமா கிளியர் பண்ணு, ஒரு நல்ல வேலையை பார்த்து போ, அப்பதான் லைஃப்ல முன்னேறுவே அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புறா ரேஸ் சீக்கிரமா வரப்போது, இந்த ஒரு ரேஸ் மட்டும் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அதுக்கு இவர்கிட்ட இருக்க எல்லா புறாக்கும் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ரமேஷ் அண்ணன் தான் இந்த போட்டியெல்லாம் முன்ன நின்று நடத்துவாரு. ரமேஷ் அண்ணனும் என்னைக்கு அந்த போட்டி வரப்போகுது அப்படின்றத இவங்க கிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோ இந்த போட்டியில கலந்துக்கிறத பத்தி எல்லாம் அம்மா கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப எல்லா புறாக்கும் பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் இந்த விஷயம் பண்றது பக்கத்து வீட்டு பையனுக்கு மட்டும் தெரியும். அவனை தான் காவலுக்கு நிறுத்தி இந்த விஷயத்தெல்லாம் இவர் பண்ணிட்டு இருப்பாரு. புறாலாம் ரொம்ப நேரம் பறந்தா தானே இவர் ஜெயிக்க முடியும், அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாரு. ட்ரைனிங் டைம்ல கழுகு அட்டாக் பண்றதுக்காக வரும், அதை தடுக்கிறதுக்காக இவர் சவுண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. அதை மீறியும் சில புறாலாம் இறந்து போயிருது. இந்த மாதிரி இவர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது. சத்தத்தை குறைங்க, புறா மிரளுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அந்த ஃபங்க்ஷனை நத்துறவரு அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கோவப்பட்ட ஹீரோ இருக்கார்ல, அங்க வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ உடைச்சு விட்டுறாரு. புறா விஷயம் வந்துட்டு இவர் பயங்கரமா கோவப்படுவாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரோட ஒரு புறா இருக்கு பாத்தீங்களா, 21 மணி நேரம் போயிருது. இத பத்தி எல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. 2 பேர் இதை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. புறாவை நைட்டோட நைட்டா தூக்கணும்னு நினைக்கிறாங்க. சின்ன பசங்களை உள்ள இறக்கி தான் தூக்க பாக்குறாங்க. பசங்க தூக்கிட்டு ஓடும் போது ஹீரோவும் துரத்த ஆரம்பிக்கிறாரு. பசங்க இருக்காங்கல்ல, பயத்துல ஒரு இடத்துல போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப கூட ஒரு புறா இறந்து போயிருது. ஹீரோவும் கோவப்படுறாரு. யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஹீரோவும் சண்டை போடுறதுக்காக வராரு. ஆனா எப்படியோ சமாதானமாய் அதுக்கப்புறம் கிளம்பிடுறாரு.
இந்த மாதிரி ஹீரோ ஒவ்வொரு புறாக்கா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. கடைசியில 2 புறா தான் மிஞ்சுது. ரமேஷோ ரெஃப்ரிங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நீங்களா நேர்மையா நந்துப்பீங்கன்றதுக்காக தான் உங்களை செலக்ட் பண்ணிருக்கேன். என் நம்பிக்கை பொய்யாக்கிறாதீங்க, ஒழுங்கா நடந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. போட்டியில எல்லாருக்குமே ஒவ்வொரு நாள் ஒதுக்கிடுவாங்க. அந்த நாள் தான் இவங்களோட புறா பர்ஃபார்ம் பண்ணும். இப்ப சுயம்பு அப்படின்ற ஒரு நபரோட நாள் வந்துருது. ஜட்ஜஸ் எல்லாம் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. மேல பறந்துட்டு இருக்க புறா எல்லார் கண்ணுக்கும் தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த போட்டியாளர் இருக்காரு பாத்தீங்களா, புறாவை ரெஃப்ரியோட கண்ணுல காட்டணும். ஆனா சுயம்பு சரியாவே காட்ட மாட்டாரு. ரெஃப்ரிய விலை குத்து வாங்கியிருக்காருன்னு இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியுது. ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட இந்த தகவலை கொடுத்துடுறாரு. இது தெரிஞ்சோட ஹீரோவும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உண்மையிலேயே போட்டி நேர்மையா தான் நடக்குதான்னு கவனிக்கிறாரு. ஹீரோவை பிடிக்காத 2 பேரும் இந்த இடத்துல இருப்பாங்க. அவங்களும் கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் வந்தே 10 நிமிஷம் ஆயிடுச்சு, புறாவை காட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ரெஃப்ரிய பார்த்து கேட்கிறாரு. ரெஃப்ரி என்ன சொல்றாருன்னா, 10 நிமிஷம்லாம் இன்னும் ஆகலன்னு சொல்லிட்டாரு. கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல்ல, அவர் கையில வச்சிருக்க பேப்பரை வாங்கி பாக்குறாரு. பார்த்தா கடைசி கொஞ்ச நேரமாவே அவர் நோட் பண்ணலன்றது தெரிய வருது. என்ன ரெஃப்ரிய வேலை கொடுத்து வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி சுயம்பு இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. ஆனா இவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சதுல, அதனால ஹீரோ உடனே ரமேஷ்க்கு கால் பண்ணி பேசுறாரு. ரெஃப்ரிங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்றாரு. அண்ணன் நான் கண்ணால பாக்குறேன், நீங்க கிளம்பி வாங்கன்னு சொல்றாரு. ரமேஷும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோ பிரச்சனை பண்றாருன்னு தெரிஞ்சு அமல் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தேவையில்லாத பிரச்சனை வேணாம், இவன் மேல ஏற்கனவே 10 கொலை கேஸுக்கு மேல பெண்டிங்ல இருக்கு, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக என் கண் முன்னாடி ஏமாத்துறத பார்த்துட்டு இருக்க சொல்றியா, என்னால முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ரமேஷ் இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவும் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரமேஷ் ரெஃப்ரிய பார்த்து என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாரு. ஏமாத்தலாம் இல்ல, இவர் கரெக்டா தான் காமிச்சிட்டு இருக்காரு, இவன் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பத்தி சொல்றாரு. இவங்க பயங்கரமா ஏமாத்துறாங்கன்னு, இந்த மாதிரி ஏமாத்தினா நானும் வெடி போட்டு புறாவை கீழே வர வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எது ஏன் புறாக்கே வெடி போடுவியா அப்படின்ற மாதிரி அந்த சுயம்பு கோவப்படுறாரு. கையில ஒரு கத்தி வச்சிருப்பாரு. அதை இஷ்டத்துக்கு சுத்தலாம் ஆரம்பிக்கிறாரு. ஆனா நடுவுல புந்து ரமேஷ் தான் தடுக்கிறாரு. ஏன்னா அவசரப்படுறீங்க, எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுனாலும் பேசிக்கலாம், முதல்ல நீயும் ஃப்ரெண்ட்ஸும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ரமேஷா அனுப்பி விடுறாரு. இவங்களும் கிளம்பலாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்களை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. இதனால 2 கேங்குக்குள்ளயும் சண்டைலாம் ஏற்படுது. இந்த சுயம்புக்கு ஒரு மச்சான் இருப்பாரு. அவரும் தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, உங்க ஆட்கள் எல்லாம் முதல்ல நிறுத்த சொல்லுங்கண்ணே, எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சுயம்பு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சுயம்பு எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இதனால கோவப்பட்ட ரமேஷ் இருக்காருல, அந்த இடத்துக்கு வந்து சண்டை போடுறாரு. அதே மாதிரி இவரோட ஆட்கள் எல்லாரையும் கண்ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கண்ட்ரோல் பண்றத பாக்குற சுயம்பு இருக்காருல, நீங்களும் நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி ஆட்களை கண்ட்ரோல் பண்றாரு. அப்ப கூட மச்சான் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் கம்முன்று அப்படின்ற மாதிரி மச்சானை கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப சுயம்பு என்ன சொல்றாருன்னா, 2 சைட்லயும் பிரச்சனை இருக்கு, நம்ம ஸ்மூத்தாவே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரமேஷும் சரின்னு ஏத்துக்கிறாரு. நான் வந்தே 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா உங்க புறாவை காட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. இவரும் மேல பாக்குறாரு, புறா வந்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பார்த்தா சுயம்புவோட புறா கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருது. அப்பன்னு பார்த்து யாரோ வெடியெல்லாம் அந்த இடத்துல போட்டுறாங்க. வெடி போடும் போது புறா ரொம்ப நேரம் மேல இருக்க முடியாது. அதனால புறாவும் பயந்த மாதிரி கீழே இறங்கி வந்துருது. இவங்க ஏமாத்தினா நானும் ஏமாத்துவேன்னு ஹீரோ சொல்லிட்டு போனார்ல, ஹீரோ தான் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சுயம்புவும் ஆட்களும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டாரு. ஹீரோவை பிடிக்காத 2 பேர் இருக்காங்கல்ல, இந்த பிரச்சனையை எப்படியாவது வளர்க்கணும்ன்றதுக்காக அவனுங்க 2 பேர் சேர்ந்துதான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் சுயம்புக்கு தெரியாதுல்ல, ஹீரோ தான் பண்ணிருக்கிறதா நினைக்கிறாரு. அவனுங்களை கொல்லாம விட மாட்டேன்னு கோவமா சொல்லிட்டாரு. அவனுங்க எப்படி புறாவை பறக்க விடுறாங்கன்னு பாக்குறேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. என்ன மீறி அவனுங்களை எதுவுமே செய்ய முடியாதுன்ற மாதிரி ரமேஷும் கிளம்புறாரு. உண்மையிலேயே ஹீரோ வெடிலாம் வெடிச்சிருக்க மாட்டார்ல, நான் வெடிக்கலன்னு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ வெடிச்சியோ வெடிக்கலையோ, இப்ப ஒன்னால தான் தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுச்சு, சண்டை போடாம போன்னு தானே சொன்னேன், நீ எதுக்காகடா சண்டை போட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. உன் புறா பறக்கும் போது பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லியிருக்கான், என்ன பண்ண போறானா தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நான் சமாளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்றாரு. ஹீரோட அம்மா போகும்போது வரும்போது அந்த சின்ன பையன் இவங்களையே பார்த்துட்டு இருக்கான். எதுக்காக இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி மாடிக்கு வராங்க. அப்பதான் ஹீரோ ரேஸுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறதுலாம் இவங்களுக்கு தெரிய வருது. நீ வளர்க்குறேன்னு மட்டும் தானே சொன்ன, இப்ப என்னடா புதுசா பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தானா இந்த வீட்லயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வீட்டுல இருக்காத கிளம்புன்ற மாதிரி இவர் கோவத்துல சொல்லிடுறாரு. இதனால அம்மா இருக்காங்கல்ல, அப்பா கிட்ட சொல்லிட்டு கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட மாமா தான் உட்கார வச்சு பேசுறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல அரியர் எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாம் போய் எழுதிடுறேன், கண்டிப்பா பாஸும் ஆயிடுவேன், ஆனா புறா ரேஸ்ல நான் கண்டிப்பா கலந்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல அம்மாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப எக்ஸாம் நாளும் வந்துருது, நல்லபடியா எக்ஸாம் எழுது அப்படின்ற மாதிரி பையனை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இவர் எக்ஸாம்க்குலாம் போயிருக்க மாட்டாரு. புறாக்கு தேவையான தீவனம் வாங்குறதுக்காக தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போயிருக்காரு. ஒரு நாள் காலையில ஹீரோ கிட்ட இருந்து அமலுக்கு போன் கால் வருது. அமலும் சந்தோஷமா ஹீரோவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. எதுக்காக ஹீரோ வர வச்சிருப்பாருன்னா, 26 மணி நேரத்துக்கு மேல இவரோட புறா பறந்துட்டு இருக்கு, அதனால தான் வர வச்சிருக்காரு. அமலும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டாரு.
இப்ப வேணாண்டா போட்டியில பார்த்து போன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஆர்வத்துல அமல் என்ன பண்றாருன்னா எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லிடுறாரு. குறிப்பா ரமேஷ் அண்ணனுக்கும் சொல்லிடுறாரு. ரமேஷ் அண்ணன் இதை கேட்டு சந்தோஷப்படுறாரு. போட்டியிலேயே இதை பண்ணிருச்சுன்னா ரெக்கார்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா போட்டியில அவன் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லியிருக்கானே, அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம்டா, நீ தைரியமா ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவருக்கான நாளும் வந்துருது. அந்த புறாவோட உடம்புல ஸ்டாம்ப் மாதிரி குத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த புறாவை பறக்க விட்டுறாங்க. இது ரொம்ப நேரம் பறந்த புறான்னு ஊர்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அதனால எல்லாருமே மொட்டை மாடிக்கு வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஏறக்குறைய இருட்டவே செஞ்சிருது. 19 மணி நேரத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஹீரோ காட்டணும்ல, ஹீரோவும் காட்டிக்கிட்டே இருக்காரு. இவரோட புறா கலர் ஒயிட் கலர்ல தானே இருந்தது. அதே கலர்ல இப்ப மொத்தமா நிறைய புறா அந்த இடத்துக்கு வந்துருது. பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. யாரோ திட்டமிட்டு பண்ணிருக்காங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சு கோவப்பட்டு இருக்காரு. இவர் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் நடுவுல காட்டணும்ல, டைம் வரப்போது சீக்கிரமா காட்டுன்ற மாதிரி வேற டீமை சேர்ந்தவங்க இவரை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. இந்த ரமேஷ் அண்ணா அமைதியா இருங்கன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றாரு. நீ பொறுமையா கவனி, உன் புறாவை கரெக்டா காட்டுன்ற மாதிரி ரமேஷ் அண்ணா சொல்லிட்டாரு. இவரும் ஒரு புறாவை காட்டுறாரு. கண்டிப்பா அதான் என்னோட புறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஆட்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ரெஃப்ரி நீங்க இதை ஏத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட புறா இவ்வளவு நேரம் பெரிய வட்டம் தான் போட்டுச்சு, ஆனா இந்த புறா சின்ன வட்டம் போட்டுட்டு இருக்கு. டைம் முடியறதுக்குள்ள இது பெரிய வட்டம் போட்டுச்சுன்னா ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரெஃப்ரி சொல்லிட்டாரு. டைம் வேற கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கு. இப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, வேற ஏதாவது புறாவை காட்டுன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா இதுதான் என்னோட புறா, பெரிய வட்டம் கண்டிப்பா போடுன்ற மாதிரி ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஹீரோக்கு சப்போர்ட்டான ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, எப்படியாவது பெரிய வட்டம் போட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எதிர் டீமை சேர்ந்தவங்க போடக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்காங்க. பார்த்தா அது பெரிய வட்டம் போட்டிருக்காது, கடைசி வரைக்கும் சின்ன வட்டம் தான் போட்டிருக்கோம். அதனால ரெஃப்ரி இருக்கார்ல, சாரிப்பா புறாவா காட்டல, நீ தோத்துட்டேன்னு சொல்றாரு. இவ்வளவு நேரம் கிண்டல் பண்ணவங்க மேல ஹீரோக்கு கோவம் வருது. ஹீரோவும் சண்டைக்காக போறாரு. ஆனா ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, தடுத்துறாரு. ரெஃப்ரி சொல்றதுதான் முடிவு, இதோட நிறுத்திடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த புறா யாரோடதுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காகவாது போக போறேன் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்புறாரு. அமல் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட இன்னொன்று புறாவை காமிச்சு மேல பறந்துட்டு இருக்க புறாவை கீழே வர வச்சிடுறாரு. அதே சமயம் குழப்பின புறாங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எங்க போகுதுன்றதை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. கடைசியில அந்த புறா எல்லாமே சுயம்பு வீட்டுக்கு தான் போகுது. நினைச்சேன் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுன்ற மாதிரி சுயம்புவும் ஆட்களும் தயாரா இருப்பாங்க. ஹீரோ நுழைஞ்சோனே இவங்க பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இப்ப ஹீரோக்கு ஏகப்பட்ட காயம் வந்துருது. ஹீரோவை தூக்கி ரோட்ல போட்டுறாங்க. பின்னாடி வந்த ரமேஷும் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவை வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. இப்ப ஹீரோக்கு ஆபரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. அமல் இருக்காரு பாத்தீங்களா, இந்த மாதிரி பண்ணவங்கள விடக்கூடாது, நம்ம உடனே போய் வெட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்காக தேவையில்லாம பேசிட்டு இருக்க, முதல்ல அமைதியாருன்ற மாதிரி ரமேஷ் கண்ட்ரோல் பண்றாரு. இவர் செட் ஆக மாட்டாரு, இவர் பயப்படுறாரு. நம்ம போய் இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மத்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்றாரு. மத்த ஃப்ரெண்ட்ஸுமே தயங்குறாங்க, இவர் கூட வர மாட்டாங்க. யாரும் வர தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அமல் மட்டும் கிளம்புறாரு. இவன் முட்டாள்தனமா ஏதாவது பண்றதுக்குள்ள தடுங்கன்ற மாதிரி ரமேஷும் ஆட்கள் கிட்ட சொல்றாரு. ஹீரோ வெட்டப்பட்டிருக்கிறது இப்பதான் வீட்டுக்கு தகவலா வருது. எவ்வளவோ சொன்ன கேட்கவே இல்லைன்ற மாதிரி அம்மாவும் பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அமலை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அமலோட அப்பா மட்டும் தான் இருக்காரு. அமல் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. கோவமா வீட்டுக்கு வந்தான், எதையோ தேடி எடுத்துட்டு போனா, எதன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஐயோ அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. அமலுக்கு பழி வாங்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. ஆனா சுயம்ப பார்த்தா பயமாவும் இருக்கு. இப்ப பட்டாச சுயம்பு வீட்லயே தூக்கி எரிஞ்சிடுறாரு. வேகமா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. சுயம்புவும் நார்மலா இறங்கி வரக்கூடாது, மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. அதனால சுயம்புவும் மறைஞ்சுதான் ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்காரு. இப்ப கடைசியா நடு ரோட்ல வந்து நிக்கிறாரு. தைரியம் இருந்தா வந்து அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு போக பயமா இருக்கு, அதனால இவர் ஒளிஞ்சிருக்காரு. ஹீரோவோட புறா நல்லா பறந்தது பாத்தீங்களா, அதை இங்க கொண்டு வந்திருக்காரு. பறக்கவும் விட்டுறாரு. இப்ப பறந்து வந்த அந்த புறாவை சுயம்பு பாக்குறாரு. பார்த்தோன்னே அது சூப்பர் புறான்னு தெரிஞ்சிருது. இந்த புறாவை எப்படியாவது தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் புறா வச்சுதானே கவர்ந்ததை எடுக்க முடியும். அதனால வேகமா வீட்டுக்கு வந்து இவரோட புறாவெல்லாம் எடுத்துக்கிறாரு. அது மூலியமா அந்த புறாவை கவர ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது இவர் இருக்கார்ல, இதான் சமயம், பின்னாடி வழியா அட்டாக் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. வீட்டுல இருந்து கடப்பாரை தான் எடுத்துட்டு வந்திருப்பாரு. இப்ப பின்னாடி வந்தவர் கடப்பாரையை வச்சு இவரோட முதுகுலயே சொருவிடுறாரு. இவரும் காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறாரு. திரும்பி வந்து ஒளிஞ்சு அமல் இருக்காருல, கதையை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எட்டி பாக்குறாரு. பார்த்தா அந்த நபர் உடம்புல துணியை கட்டிட்டு வேகமா இங்க இருந்து பைக் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாரு. இவரும் கிளம்ப விடக்கூடாதுன்றதுக்காக முன்னாடி வராரு. அப்பதான் இவன் தான் பண்ணிருக்கான்றது அவருக்கு தெரிய வருது. அவர் வேகமா பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. அமல் பண்ண காரியத்தை பத்தி இப்பதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வருது. உடனே கால் பண்ணி ரமேஷ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. சொல்ல கேட்காம இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி ரமேஷும் யோசிக்கிறாரு. இது சம்பந்தமா ஹீரோவோட வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. முழிச்ச ஹீரோவும் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுறாரு. இப்ப உடனே ரமேஷ்க்கு கால் பண்ணி பேசுறாரு. ஆமாண்டா, இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான், அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தான் தேடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பண்ண இருக்குன்னு அந்த இடத்துல தான் அவன் அடிக்கடி போவான், நீங்க அங்க வேணா செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஹீரோ சொன்ன மாதிரி இவரும் பண்ணைக்கு வந்துடுறாரு. இங்கதான் அமல் இருக்கானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நைட்டு பதட்டமா வந்தான், ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லி கூட்டு போய் காட்டுறாரு. அமல் செம்மையா பயந்து போயிருக்கான். அண்ணன் என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் காலில் விழுந்துட்டு இருக்கான். அவ்வளவு சொன்னேடா, எதுக்காகடா இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி ரமேஷ் கேக்குறாரு. எப்படியாவது ஆட்கள் மூலியமா பேசி காம்ப்ரமைஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ரமேஷ் யோசிக்கிறாரு. எல்லாம் முடிகிற வரைக்கும் இவனை கவனமா பாத்துக்கோங்கன்ற மாதிரி ரமேஷும் கிளம்புறாரு. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாரு. மச்சான் எனக்கு பயமா இருக்குடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன மீறி தான் உன்னை கொல்ல முடியும், கவலைப்படாம இருன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த இடத்துல சுயம்பு செம்ம கோவத்துல இருக்காரு. மச்சான் இருக்காருல்ல, அன்னைக்கே அவனுங்க 2 பேரையும் காலி பண்ணிருப்பேன், நீங்க தான் தடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சுயம்பு என்ன சொல்றாருன்னா, இப்ப அவனோட கதையை எப்படியாவது முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட எல்லாம் பேசுறாரு. எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாரு. நிறைய ஆட்கள் சுயம்புவை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. யாரு பேசினாலும் சரி மன்னிச்சு விட மாட்டேன், கொலைதான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாரு. இததான் படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இவர் ஒளிஞ்சிருக்காருல, அந்த இடத்த அவங்களால கண்டுபிடிக்க முடியல. மச்சானும் ஆட்களும் ஃப்ரெண்ட் எல்லாம் அடிச்சு விசாரிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் அவர் இருக்க இடத்த பத்தி வாயே திறக்க மாட்டாங்க. எப்படியும் அமல் ஒளிஞ்சிருக்க இடத்த கண்டுபிடிச்சு அமலை கொடூரமா கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே அமலுக்கு வந்த கனவுன்னு நமக்கு காட்டுறாங்க. பயத்துல பயங்கரமா கத்திடுறாரு. வந்த அண்ணன் தான் சமாதானப்படுத்துறாரு. இவன் பயத்திலேயே செத்துருவான் போல, சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கால் பண்ணி அவர் சொல்றாரு. ஹீரோவை பிடிக்காத 2 பேர் சுயம்பு கேங்ல இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இவனை தேடி கண்டுபிடிச்சு கொல்றது வேஸ்ட், என்ன இவனை கொன்னா பழி வாங்குறதுக்காக கண்டிப்பா ஹீரோ வருவான். இவன் பயந்தவன், ஆனா ஹீரோ ரொம்ப தைரியசாலி, நம்ம ஹீரோவோட கதையை தான் முதல்ல முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவன் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சுயம்பு ஏத்துக்கிறாரு. முதல்ல அவன் கதையை முடின்ற மாதிரி மச்சான் கிட்ட சொல்றாரு. ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, எதர்ச்சியா டீச்சரை மீட் பண்றாங்க. அவங்க கூட பேசும்போது தான் பையன் எக்ஸாம் அட்டனே பண்ணலன்றது உங்களுக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னா அம்மாவும் பயங்கரமா கோவப்படுறாங்க. எக்ஸாம் எழுதுறேன்னு எங்கடா போய் தொலைஞ்ச, நீ கடைசி வரைக்கும் மாறவே மாட்டல அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. ஒண்ணு இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்கணும், இல்லனா நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோ இருக்காருல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அம்மாவும் திட்டி தான் இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. ஹீரோ வந்தா காலி பண்ணலான்ற மாதிரி மச்சானும் ஆட்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி தான் பைக்ல ஏறி கிளம்பிட்டு இருக்காரு. அவங்களும் பைக்ல போறாங்கல்ல, இவங்களும் கார்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சமயம் கிடைக்கும் போது காலி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து சுயம்பு மச்சானுக்கு கால் பண்ணிட்டாரு. அவசரப்படாத, கிளம்பி வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா ரமேஷ் இருக்காருல, ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, உன் மேல இருக்க கேஸ் எல்லாம் தூசி தட்ட சொல்லிடுவேன், அதனால அமைதியா போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால சுயம்புவும் சரிண்ணே வாக்கு கொடுக்குறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ரமேஷ் என்ன இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. இதனால ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துல இருந்து அமலை வர வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. வந்த அமலுமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா கட்டிப்பிடிக்கிறாரு. இவரை பார்த்துட்டு போனோன்றதுக்காக ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோவும் சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ பஸ் பிடிச்சி ஊருக்கு கிளம்புறாரு. கடைசி நேரத்துல சுயம்பு வர சொல்லிட்டாருல, அதனால மச்சான் பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். கேஸ் எல்லாம் தூசி தட்டுவேன்னு மிரட்டினாரு. என்ன பண்ண சொல்ற, கொஞ்ச நாள் இந்த விஷயத்தை ஆற போடுவோம், அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்த பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல மச்சானும் ஏத்துக்கிறாரு. இப்ப அமல் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட வீட்டுக்கு வராது. நீ எதுக்காகடா இந்த இடத்துக்கு வந்திருக்க போன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. கிளம்பி போன ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வேலைக்கு ஜாயின் பண்ணிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் அமல் சொல்லிட்டு இருக்காரு. தீவனம் வைக்கிற வேலையை மட்டும் என்ன பாத்துக்க சொல்லி சொன்னா, அதனால தான் வந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பையன் வேலைக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சோன்னா அம்மாவும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இவருக்கு காஃபி எல்லாம் போட்டு தராங்க. கண்டிப்பா நீ சாப்பிட்டு தான் போகணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. ஹீரோ வேலைக்கு போயிருக்க விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லணுன்ற மாதிரி வீட்டுக்கு வந்து சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சித்ரா இருக்காங்கல்ல, அமலை வெட்டிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் காலையில கூட பார்த்தனே, எப்படி வெட்டினாங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா ஆச்சரியமா கேக்குறாங்க. இப்பதான் நமக்கு நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அவரோட வீட்டுல வச்சுதான் பயங்கரமா வெட்டி இருப்பாங்க. அவரோட கையெல்லாம் துண்டா போயிருது. இருந்தாலும் உயிர் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அமலுக்கு ஆபரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. அம்மாவும் சித்ராவை அங்க கூட்டு போக சொல்லி சொல்றாங்க. சித்ரா அந்த இடத்துக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா விசாரிச்சுட்டு இருக்காங்க. எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாங்கல்ல, இதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கோவப்படுறாங்க. அவங்க கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட தகவலை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, நீங்க எதுனாலும் பண்ணிக்கோங்க, என் பையனை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா ஹீரோ கிட்ட சொல்லுவோன்ற மாதிரி இவங்க கால் பண்ண போறாங்க. அம்மா கோவப்பட்டு சண்டைக்கே நிக்கிறாங்க. சாவணும்னா நீங்க போய் சாவுங்க, தயவு செஞ்சு என் பையன் கிட்ட இந்த தகவல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அம்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த சவுண்ட் கேட்ட அமல் அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பாதிக்கப்பட்டிருக்கிறது என்னோட பையன், என் பையனோட இந்த விஷயம் நிக்கட்டும், தேவையில்லாம யாரும் பிரச்சனை பண்ண தேவையில்ல, நீங்க எல்லாருமே அமைதியா இருங்கன்னு சொல்றாரு. ரமேஷ் அண்ணனும் யாரும் பிரச்சனை பண்ணாதீங்க, அதே மாதிரி இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அம்மா இருக்காங்கல்ல, நான் ஒன்னதான்ப்பா நம்பி போறேன், தயவு செஞ்சு என் பையனுக்கு இந்த தகவல் போகாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அமலுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு தெரிஞ்சா ஹீரோ உடனே கிளம்பி வந்துருவாரு அப்படின்ற மாதிரி தானே நம்ம எல்லாருமே யோசிப்போம். ஆனா அமலுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்றது ஹீரோக்கு தெரியவும் வந்துடும். இருந்தாலும் ஹீரோ கிளம்பிலாம் வந்திருக்க மாட்டாரு. ஏன் எதுக்குன்றது செகண்ட் பார்ட்ட பார்த்தா தான் புரியும். ஏன்னா நடுவுல சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. ஆனா இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வருமா என்னன்னு தெரியல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதையை கேட்கறதை விட நீங்க பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.